ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போது மாந்திரிகம் கற்றுக்க நம்மக்கிட்ட வராங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே புது ஆள். எல்லாம் இப்போ தான் கற்றுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் எந்திரம் எழுது, எந்திரத்தோட மால் மந்திரம், அதோட மூல மந்திரம் படித்தாலும் அந்த தெய்வ சக்தி அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அது ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஒரு முக்கியமான ஒரு மந்திர சக்தி ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்னா, யாருக்கெல்லாம் மாந்திரிக அனுபவம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, புது ஆட்கள் இருக்காங்களோ கற்றுக்கூடியவங்க, அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அந்த தெய்வம் அருளுக்கு வாங்கலாம், அந்த தெய்வத்துக்கிட்ட பேசலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இது ஒரு எட்டி மரம் இருக்கு இல்லையா, அந்த எட்டி மரத்தோட வேர், வடக்கு போகின்ற வேர், அந்த வேர் எடுத்து காளி சிலையாக அது செதுக்கப்பட்டிருக்கு. அந்த உருவம் மாதிரி அது செதுக்கப்பட்டிருக்கும். அதில் காளி தேவதையோட எந்திரம் வச்சு அது 11 நாள் காளிகம்மா பூஜை வச்சு அந்த காளி தேவதையோட சின்னதாக இருக்கிற சிலைக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி அது யார் மாந்திரிகம் கற்றுக்க வராங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு முதல்ல இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் மாந்திரிகம் கற்றுக்கவே வரணும். ஏன்னா மாந்திரிகம்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு தொழில். இது கற்றுக்கும் போதே நல்லா தெளிவாக கற்றுக்கணும். கற்றுக்கினாலும் சக்தி வாழ்ந்துதான் இருக்கணும். ஏதோ சும்மா ஏதோ பேருக்காக கற்றுக்கின மாதிரி இருக்கக்கூடாது. இது ரொம்ப கவனமாக கற்றுக்கணும். அப்படி இந்த முறையாக இந்த காளி தேவி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் மந்திர தீட்சை வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, ஒரு நம்மக்கிட்ட அதாவது என்ன சொல்கிறது, நம்ம யார் நம்ம கற்றுக்க வராங்களோ அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணும். நம்ம அந்த காளிகம்மா மந்திரத்தை படித்து அவனுக்கு குரு தீட்சை அவனுக்கு வழங்கணும். குரு தீட்சை வழங்கணும். அதை வழங்கும்போது சில அந்த உடலோட தோஷங்கள் இருக்குது. யார் கற்றுக்க வராங்களோ அவங்களுக்கு அந்த தோஷ பரிகாரம் பண்ணி அவங்க உடம்புல இருந்த சர்வ தோஷை நிவர்த்தி பண்ணணும். பிறகு மாந்திரிகத்தை அவங்க காதுக்குள்ளே தான் சொல்லணும், வெளியே சொல்லக்கூடாது. அந்த காதுக்குள்ளே மந்திர தீட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேவதையோட முழுமையான அனுகிரகத்தோடு அந்த தேவசக்தி அவங்க உடம்புல இறக்கணும். இறக்கி ஒரு பெரம்பு ஒன்று கொடுக்கணும். அந்த பெரம்பு மடியில் வச்சுக்கிட்டு தான் அவங்க மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இந்த மந்திரம் ஜபம் ஏற 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 என்ன ஆகுதுன்னா, அவன் உடல் முழுவதும் தெய்வசக்தி இறங்கி அவன் உடலுக்குள்ளே மந்திரம் மாந்திரிகத்துக்கு வேலை செய்யக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும். இப்படி நிறைய விதமான அனுபவங்கள் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அப்போ தான் மாந்திரிகத்தை கற்றுக்க முடியும். சும்மா என்னை கற்றுக்கூடன்னா கற்றுக் கொடுத்து உனக்கு அதோட உள்ள இருக்கிற தெய்வ சக்தி புரிஞ்சிக்க முடியலையே, அந்த தெய்வ உணர்வு என்னன்னே தெரியலையே. சும்மா கற்றுன்னு போய் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதுக்கு இல்லை. அதனால் இது ரொம்ப முக்கியமான வித்தியான்றதுனால தெளிவாக கற்றுக்குங்க, முறையாக கற்றுக்குங்க. எனக்கு இது மட்டும் கற்றுக் கொடுங்க போதான்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். அது மட்டும் கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் உண்மையிலே மாந்திரிகன் ஆக முடியாது, கஷ்டம். முறையாக ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கினா தான் உண்மையான மாந்திரிக தொழில் செய்ய முடியும். ஏன்னா இது காலங்கள் போக போக இதில் ஆபத்துகள், இதோட பாதிப்புகள், தோஷங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ண தெரியணும். இல்லைன்னா வாழ்க்கையை கஷ்டத்தில் போய் மாட்டிக்கின்னு வாழ்நாள் முழுவதும் வீணாக போயிடும். அதனால் இது புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் முள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.